Hello students, Anna University non-autonomous affiliated engineering collegesக்கான ஏப்ரல் மே 2024 செமஸ்டர் எக்ஸாமினேஷன் அந்த எண்ட் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ அதில் கிரேஸ் மார்க்கை பற்றின வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ ட்ரிபிள் இ பேப்பர் பார்த்தீங்கன்னா டபிள்இ சப்ஜெக்ட் கோடு வந்து டபிள்இ 3020. அதில் வந்து சப்ஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிஸ்டம் ஆட்டோமேஷன். அந்த சப்ஜெக்ட்டுக்கு அது கொஸ்டின் பேப்பர் கோட் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறீங்க டிஸ்பிளேயில் 50998. ஸோ சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து இந்த எக்ஸாம் வந்து டஃப்னு தான் சொல்லியிருந்தீங்க. பட் டஃப்பான எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கும் போது என்ன ஆகும், ஸோ உங்களுக்கு பாஸ் ஆக உங்களுக்கு பயமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிற ஒரு சான்ஸ் அப்படின்றது கிரியேட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்ட் பியில் வந்து 11ல் ஏ சப்டிவிஷன் 2 அட்டன் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிரேஸ் மார்க் அப்படின்றது உண்டு. ஸோ இது ஒரு பிக் கொஸ்டின். இந்த பிக் கொஸ்டினுக்கு ஃபுல்லாக கிரேஸ் மார்க் கொடுக்கும்போது ஜஸ்ட்டு பாஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேஸ் மார்க் கிடைக்கிற இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கோம். வேறு ஏதாவது கிரேஸ் மார்க்கை பற்றின அப்டேட்ஸ் அது கிடச்சுன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்முடைய சேனல் மூலமாக. தேங்க்யூ.